ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம். நான் உங்கள் சினிமா ரசிகன், இது உங்கள் சினிமா ரசிகன். ஸோ இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போது தேட்டரில் இன்றைக்கி ரிலீஸ் ஆன, இப்போது தேட்டரில் ரொம்ப ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிக்கிட்டு இருக்க த ஒன் ஹாலிவுட் மூவி, த அமெரிக்கன் ஃபிக்ஷன்னு சொல்லலாம். தட் இஸ் நன் அதர் தென் டெட்பூல் அண்ட் வுல்வரின். ஸோ என்ன படங்க, என்ன டப்பிங்க, என்ன எக்ஸ்பீரியன்ஸுங்க, சத்தியமாக வேறு லெவல். ஸோ நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற முன்னாடி படத்தை போய் தேட்டரில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம். ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸாக, ஒரு ஃபன்னோட, காமிக்கலோட, ஒரு நல்ல ஆக்ஷன் என்டர்டெய்னர் பார்த்த மாதிரி ஒரு வேறு லெவல் ஃபீலோட வருவீங்க. ஸோ ரொம்ப 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 நல்லா இருக்குது படம். கண்டிப்பாக ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோடு போய் பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப அழகாக ஒரு புத்துணர்ச்சி கொடுத்து, ஒரு மாதிரி ஒரு சில வார்த்தைகள் மட்டும் கொஞ்சம் டபுள் மீனிங்ஸ் அண்ட் ஆல்சோ டைரக்ட் மீனிங்ஸாக வருது. ஸோ அதை தவிர மித்தபடி படத்தோட தரத்துக்கு வந்து ஒப்பிடவே முடியாது. அப்படி இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. ஃபன்னு தான், படம் முழுக்க ஃபன்னு தான், நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க. டெட்பூல் ரசிகர்களுக்கும் சரி, அட் த சேம் டைம் வுல்வரின் ரசிகர்களுக்கும் சரி, ஒரு மிகப்பெரிய ட்ரீட்டாக தான் டெட்பூல் அண்ட் வுல்வரின் வந்திருக்கு அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமே கிடையாது. ஸோ நான் படத்தோட டைட்டில் கடந்து வைப்போம், டெட்பூல் அண்ட் வுல்வரின். ஸோ டெட்பூல் அப்படின்றது ஒன்றும் இல்லை, ஆல்ரெடி 2 பார்ட்ஸ் வந்துருக்கு, டெட்பூலோட அண்ட் டெட்பூல் 2. நவ் இது வந்து 3rd பார்ட்டுன்னு நினைக்கிறேன். பட் இதோட வுல்வரின் கேரக்டரை வந்து ஒரு மாதிரி கிராஸ் ஓவர் பண்ணி ஒரு சூப்பர்வான ஒரு யூனிவர்ஸை க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அவெஞ்சர்ஸ், மார்வல் ஸ்டுடியோஸ் தான் இதோட ப்ரொடியூசர்ஸுமே. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து வுல்வரினை இது பண்ணிகிட்ருக்க 20th century ஃபாக்ஸ். ஸோ ஃபாக்ஸ் வந்து டிஸ்னி வாங்கிட்டாங்க. அந்த மாதிரி ஒரு அழகான காமிக்கல், அந்த ப்ரொடியூசர்ஸுமே அந்த டெட்பூல் கலாய்க்கிற சீன்லாம் வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் அதெல்லாம் புரியும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சொல்லவே முடியாது. ஸோ 3Dயுமே வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சீன் வெளில போகிறதா இருக்கும். தென் இன்ட்ரோவில் பேர் போட்ட சீனே அந்த வுல்வரினோட எலும்புலேருந்து வரும். ஒவ்வொரு பேரும் எலும்பு எடுத்து ஃபைட் போடுவார் டெட்பூல். ஸோ அதனால் அதுலேருந்து வரதெல்லாம் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். தென் நிறைய காமெடிக்கல் டைலாக்ஸ் தமிழ் ரைட்டர்ஸ் எனக்கு உண்மையிலே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அட் த சேம் டைம் வந்து அதுக்கேற்ற மாதிரி வசனங்கள் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. தமிழ் வசனங்களை தான் நான் சொல்கிறேன். ஏன்னா இங்கிலீஷில் பார்க்கல, தமிழில் தான் பார்த்தேன். ஸோ தமிழ் டப்பில் தான் ரொம்ப அழகாக ஓடிக்கிட்டு இருக்கு. ஐ திங்க் வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர்பான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். கண்டிப்பாக எல்லோரும் வீட்டோட போய் பாருங்கள், நல்லாயிருக்கும், நல்லா படம் அப்படின்ட்டு. ஸோ டெட்பூல் வுல்வரின் தான், அதனால தான் டைட்டில் கிடையாது, வேறு ஒன்றும் இல்லை. கிராஸ் ஓவர் பண்ணுறாங்க. லோகன் வுல்வரின் எக்ஸ்மன் பார்த்துருப்பீங்க. ஸோ அதை வந்து அப்படியே கிராஸ் ஓவர் பண்ணுறாங்க. ஸோ லோகன் தெரியணும் அப்படின்னா அதுக்கு ஒரு 3 பார்ட் இருக்குது. ஐ திங்க் த ஆரிஜின் ஆஃப் த வுல்வரின் ஒரு பாட்டு, அடுத்து வுல்வரின், அடுத்து லோகன். ஸோ இந்த 3 பார்த்தீங்கன்னா லோகனை பற்றி ஓரளவு தெரிஞ்சிடும், வுல்வரின் கேரக்டரை பற்றி. இது பார்த்தீங்க அதே மாதிரி லோகி சீரீஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அது பார்த்திங்கன்னா அது அந்த ஒரு டீம் இருக்கும், ஒரு டைம் இதுக்காக ஒரு டீம் இருக்கும். அந்த டீமை பற்றி என்னன்றது ஒரு கிளியரிட்டி கிடச்சிரும். ஸோ இதெல்லாம் பார்க்கணுதுக்கு முன்னாடி ஐ திங்க் மார்வலோட முக்கால்வாசி படத்தை பார்த்துருக்கணும். அது ஃபென்டாஸ்டிக் ஃபோர்ஸ், அதில் இருந்துமே ஒரு கேரக்டர் வருது. தென் பிளேட், அந்த மாதிரி ஒரு சில 5-6 கேரக்டர்ஸ் வந்து நீங்கள் யாருக்கு முன்னாடி பார்த்துருந்தீங்கன்னா அந்த கேரக்டர்ஸ்லாம் ஒரு மாதிரி கிராஸ் ஓவர் கொடுத்து ஒரு வேறு லெவல் என்டர்டெய்னர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு, அதாவது மார்வல் ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு சூப்பர்பான இதாக இருக்கும். தென் வுல்வரின் வந்து அதாவது நிறையா சூப்பர் பம் மாறிட்டாங்க. நிறையா ஸ்பைடர்மேன் 2-3 வந்துட்டான். சூப்பர்மேன் வந்து ஒரு 4-5 வந்துட்டாங்க. வேறு கேரக்டர்ஸ் வந்து அந்த பண்ணுறவங்க வந்து ஆள் மாறிட்டாங்க. பட் ஆனால் 2000 இப்போ 2024 வரை அந்த 24 வருடங்களாக தேர் இஸ் ஒன்லி ஒன் வுல்வரின், தட் இஸ் ஹிம். ஸோ அந்த இதுலேருந்து இந்த வரையும் நடித்த எல்லா வுல்வரின் படங்கள், எக்ஸ்மன் கிட்டத்தட்ட 9 எக்ஸ்மன் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அதில் ஒரு வுல்வரின் வர கேரக்டர் ஒரு 5-6-7 படம் இருக்கும். ஸோ இந்த 7லேயுமே வுல்வரின் அப்படின்ற கேரக்டர்னு வந்தாலே, லோகன் அப்படின்ற கேரக்டர் வந்தாலே அவர் தான் பண்ணுறாரு. இப்போ கடைசி அந்த வுல்வரின் அவர் தான் பண்ணியிருக்காரு. சூப்பராக பண்ணியிருக்காரு. ஸோ டெட்பூல் நீங்கள் 1-2 பார்த்தீங்கன்னா வேறு லெவல் ஃபன்னில் இருக்கும். ஒரு மாதிரி என்கேஜிங்காக வேறு லெவல் அவரோட பவரோட வச்சுருப்பாங்க. ஸோ இதே மாதிரி இதுலேயுமே அவரோட பவர்ஸாக இருக்கட்டும், தென் அவர் வுல்வரினை கலாய்க்கிறதா இருக்கட்டும், வேறு லெவலில் இருக்குது. தென் வுல்வரினோட அந்த பவர் வந்து எனக்கு எல்லாருக்கும் பிடிக்கும், அந்த கையில் நகம் வருதுல அந்த பவர். ஸோ அது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். தென் வந்து மேக்னிட்டோ இருக்குன்ற மாதிரி ஒரு இது சொல்லுவாங்க. பட் ஆனால் இல்லைன்றது, செத்துட்டா அப்படின்றத ப்ரூவ் பண்ணிடுறாங்க. தென் ஃபஸ்ட்டு சீன்லேருந்து எப்படி ஆரம்பிக்குதுன்னா, எடுத்தோடனே லோகனை வந்து கொண்டு வந்தால் தான் இது முடிக்கிற மாதிரி ஒரு ஃபைட் ஆரம்பிக்குது. தென் ஆரம்பித்தோடனே அதுக்கு ஒரு பேக் ஸ்டோரி சொல்கிறாங்க, எதனால் இங்கே வந்திருக்காரு அப்படின்ற மாதிரி. டெட்பூல் இதுக்கு இங்கே வந்திருக்காரு லோகனை தேடி. அந்த லோகன் கடைசி நீங்கள் லோகன் படம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா, கிளைமேக்ஸில் வந்து அந்த குழந்தைகளை காப்பாற்றுறதுக்காக லோகன் வந்து இறந்துடுவார். ஸோ அது இறந்தோடனே அந்த ப்ளஸ் அந்த சிலுவர் போடுவாங்களே, அதை வந்து அப்படியே எக்ஸ்ன்னு மாற்றிட்டு அந்த குழந்தை போயிருக்கும். அந்த X-23 அந்த பொண்ணு, அது திங்க் அவரோட க்ளோன் சொல்லுவாங்களே. ஸோ X-23 இப்படி போயிருக்கும். ஸோ அது வந்து இப்போ அதுவுமே கேமியோ வந்திருக்காங்க. அதாவது அதுக்கப்புறம் படத்தோட இதில் இப்போ வருவாங்க. இது என்னென்னா,
எப்படி உள்வரினை கண்டுபிடிக்கணும்னு பார்த்தா அங்கே போனால் எலும்பு கூட வச்சு ஃபஸ்ட்டு சீன் ஃபைட்டு முடியும். ஸோ அந்த 207 எறும்பு 206 அந்த காமெடியெலாம் வரலாம் இருக்கும். ஸோ நிறையா டைலாக்ஸ் எல்லாமே டபுள் மீனிங்காக இருக்கட்டும். அட் த சேம் டைம் அவர் பேசுகிற அந்த ஃபன்னு தென் வந்து ஸ்லாங்கில் ஒரு சில கெட்ட வார்த்தைகள் வர்றதுமே ரொம்ப அழகாக ஃபன்னியாக ப்ளேஸ் ஆகிருக்கு அப்படின்றதான் மேட்டர். தென் ரொம்ப என்டர்டெய்னராக இருக்கும். குழந்தைங்க அந்த வார்த்தைகள்லாம் விட்டுட்டு மித்தபடி என்ஜாய் பண்ணலாம் அப்படின்றதான் என்னோடய தாட்டுன்னு நான் சொல்லுவேன். தென் இதுக்கு போனோம் அப்படின்னா உள்வரின். ஸோ உள்வரின் வந்து ஒரு மாதிரி அந்த எல்லோ கலர் ஷூட்டோட வேறு லெவல் பண்ணிகிட்டு இருப்பார். தென் ஆரம்பத்தில் அந்த 2 பேரும் சண்டை அது உள்வரின் எப்படி கண்டுபிடிப்பார்னா அந்த லோகன் அந்த எலும்பு பார்ப்பார் தடவை இருக்காது. ஸோ அதனால் அவர் வந்து ஒவ்வொரு வெல்ஸ்லேயும் ஒவ்வொரு மல்டிவர்ஸ்லேயும் உள்ள ட்ராவல் பண்ணி வேறு உலகத்தில் போய் ஒவ்வொரு உள்வரினாக பார்ப்பார். ஸோ ஒவ்வொரு உள்வரினும் அவர் போட்டு பழந்துக்கிட்டு இருப்பாங்க டெத்பூலை. ஸோ ஃபைனலி ஒரு உலகத்தில் வந்து ஒரு ஃபெயில்டு உள்வரினை பார்ப்பார். ஸோ அந்த ஃபெயில்டு உள்வரினை கொண்டு வந்து இந்த இதில் ஒரு மாதிரி மிங்கிள் பண்ணிட்டு வேறு மாதிரி இது பண்ணுறது தான் படத்தோட கதை ஆரம்பிக்கும். ஸோ ஆரம்பித்தோடனே அந்த ஃபெயில்டு உள்வரினோட ஸ்டோரி கேட்பாங்க. தென் அது வந்து குடிச்சு தான் இப்படி ஆயிடுச்சு, ட்ரிங்க்ஸ் வச்சு ஒரு சின்ன மெசேஜ் விட்டுருப்பாங்க. தென் அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ்லாம் போகும்போது அப்படியே பார்த்தீங்கன்னா கெசாந்திரா அப்படின்ற ஒரு வாய்டுன்ற ஒரு பிளேஸை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஐ திங்க் மாத்திரமே இதுக்கு முன்னாடி. ஸோ வாய்டு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இங்கேருந்து யாரெல்லாம் பகுபர மிஸ்யூஸோ தென் இதெல்லாம் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி குப்பையில் போடுறது தான் அந்த வாய்டு. ஸோ அதோட குப்பை தொட்டின்ற மாதிரி இடத்துக்கு வந்து டெத்பூலை உள்வரின்னு வச்சுருவாங்க. அங்கே கெசாந்திரான்ற ஒரு கேரக்டர் இருக்கும். ஸோ அந்த கேரக்டர் வந்து அந்த கேரக்டர் தான் அங்கே இருக்க நெகட்டிவ் கேரக்டர். அது வந்து ஒரு இது பண்ணுற மாதிரியுமே காமிச்சிருப்பாங்க. ஒரு பெரிய ஒரு இது உருவாக்கும். தென் அந்த அங்கே வந்து டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் வந்து இதை விட்டுட்டு போயிட்டாருன்னு அந்த மல்டிவர்ஸ் கடைசியில் இது பண்ணுற சீன்லாம் வேறு லெவலில் இருக்கும். ஸோ 3D வந்து ஒரு ஃபென்டாஸ்டிக் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க ஒரு 3D தேட்டரில் போய் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி பார்த்தோன்னே ஒரு மாதிரி 3D ஒரு கண்ணுக்கு ஒரு ட்ரீட்டாக இருக்கும். அட் த சேம் டைம் காதுக்கு அவங்களோட டப்பிங் வந்து ஒரு ஒண்டர்ஃபுல் ட்ரீட்டாக தான் இருக்கும் அப்படின்றதுல வந்து எந்த ஒரு இதுவுமே கிடையாது. தென் படத்தோட இது பார்த்தோம் அப்படின்னா மியூசிக் அண்டு சாங்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே ஃபைட்டோட இதில் ஓடுது. தென் அதெல்லாம் போகும்போது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ப்ளேஸ் ஆகிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். தென் ஃபைனலி வந்து நிறையா டெத்ஃபூல்ஸ் வருது. தென் நைஸ் டெத்பூல் அப்படின்னு ஒன்று வருது. அந்த நாய் டெத்ஃபூல், டாக் டெத்ஃபூல் ஒன்று இருக்குது. ஸோ அது வரும்போதும் சரி. தென் அந்த இதில் அந்த பாட்டி கூட பேசும்போது அவர் பண்ணுற அதெல்லாம் ஆல்ரெடி சூப்பராக இருக்கும். தென் அதுக்கு முன்னாடி ஃபேமிலியோட இது பண்ணுறது இந்த 9 பேர் தான் என்னோடய உலகம் அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும். தென் ஃபைனலி யாராச்சும் ஒருத்தர் உயிர் போகணும் அப்படின்னு சொல்லும்போது 2 பேரும் சேர்ந்து அதை காப்பாற்றுற சீன்லாம் ஒரு மாதிரி கூஸ் பம்ஸாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி விரும்பி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ லோகன் நாளாக நேற்று தான் லோகனே பார்த்தேன். ஸோ அதை பார்த்துட்டு அப்படியே பார்க்கும்போது ஒரு மாதிரி வேறு லெவல் ஃபீல் கொடுத்துச்சு. ஸோ அதனால தான் நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் அந்த இதை ஒரு பேசிக் நாலேஜ் வச்சுக்கோங்க. லோகன்னா என்னது அதுனா என்னன்னு தெரிஞ்சால் தான் ஒரு சின்னதோட பார்க்க முடியும். அதே மாதிரி டெத்பூல்னால் பார்ட் 1 பார்ட் 2 பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஃபேனாக மாதிரி இருக்குது டெத்பூலுக்கு. ஸோ 3 வந்து அது இதில் அவர் ஓட்டின விதங்கள் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எடுத்தோடனே மார்வலை நான் ஃபாக்ஸில் வந்து விளைக்கிறேன், மார்வலுக்கு போயிடுறேன், அந்த மாதிரி அவெஞ்சர்ஸ் டீமில் சேர்ந்துக்கிறேன் அந்த மாதிரி சொல்கிறதா இருக்கட்டும். தென் வந்து மார்வல் ஃபாக்ஸ் வந்து எப்போயோ போயிட்டாங்க, டிஸ்னி ஆகிட்டா அதில் அந்த மாதிரி இது சொல்கிறதா இருக்கட்டும். தென் 20th century ஃபாக்ஸ் வந்து கீழே விழுந்துருக்கும். அது நீங்கள் எல்லா படத்துலையும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்மேனோட சீரிஸ் எல்லாத்துலேயுமே 20th century ஃபாக்ஸ் அப்படின்றது வந்து மொதல் இடத்துலேயே வரும். ஸோ அதுவே கீழே விழுந்திருக்கும், ஒரு மாதிரி உடஞ்ச இடத்துல அந்த வாய்டில் இருக்கும். ஸோ அதெல்லாம் போட்டு அவர் கலாய்க்கிற விதம்லாம் வேறு லெவலில் இருக்கும். ஸோ அதை மட்டும் இல்லை, எக்ஸ்மேனையும் அநியாயத்துக்கு லோகோ சித்தப்பா லோகா லோப்பா அப்படின்லாம் அவன் விட்டு ஓட்டுறதுலாம் வேறு லெவலில் இருக்கும். தென் வர எல்லா கேரக்டர்ஸுமே டெத்பூல்ன்ற கேரக்டர் வந்து வேறு லெவலில் ஆகட்டும். ஸோ டெத்பூல் வந்து ஈக்குவல் கேரி கொடுத்துருக்கு. தென் கடைசியில் லோகன் இறக்குறேன் அப்படின்னு சொல்லும்போது உள்ளே போயிட்டு தென் ஃபைனலி அதை உடச்சி உள்ளே போயிட்டு 2 பேர் கை கோர்த்து அந்த லோகியில் பார்த்துருந்தீங்கன்னா இருந்திருக்கும். ஸோ அந்த லோகின்ற கேரக்டர் வந்து நினச்சிருக்கோம். அதை வந்து இவங்க 2 பேரும் நினச்சிருந்தோம்னா வேறு லெவல் இதாக இருந்திருக்கும். தென் அந்த கெசாந்திரா கேரக்டர் வந்து கொண்டுருவாங்க கடைசியாக. கொண்டு உடனே கடைசியில் வந்து ஒரு நிறையா டெத்பூல்ஸ் வந்து எல்லா வருஷத்தில் இருக்க டெத்பூல்ஸும் ஒரே இடத்துக்கு வந்து அந்த சண்டை வந்து வேறு லெவலில் இருக்கும். எவ்வளோ நேரத்தில் ஹீலிங்காக அப்படின்னு அந்த நைஸ் ஃபுல்ஸ் பிரச்சனை. தென் அது சாகிறது வந்து கொஞ்சம் இதாக இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் பட் ஆனால் அது ஃபன்னுக்காக அவர் நல்லாவே பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லலாம். தென் அவர் போனதுக்கப்புறம் நாயை மட்டும் அந்த டாக் போல் மட்டும் வச்சு உள்வரின் நடந்து போகிறதுலாம் வேறு லெவல் மாசு. ஸோ உள்வரினுக்கு நிறையா பில்டப் கொடுத்த சீன்ஸ் எல்லாமே ஒரு மாதிரி சூப்பராக இருந்துச்சு. தேட்டரே ஒரு மாதிரி கத்திக்கிட்டு ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ். உங்களுக்கு உள்வரின் பிடிக்கும், டெட்பூல் பிடிக்கும், யார் பிடிக்கும்னாலும் சரி அது ரெண்டும் பிடிக்கும் அப்படின்ற ஒரு ஃபேனாக இருந்தீங்கன்னா போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபன் ரைடு இருக்குது. அது சேம் ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட உச்சத்துக்கு போவீங்க. ரொம்ப அழகாக இருக்கும் முடிக்கிறதும். அதுக்கப்புறம் போஸ்ட் கிரெடிட் சீனில் வந்து என்ன மேலே குத்தம் இல்லை, ஃபென்டாஸ்டிக் குத்தம் அந்த ஜானி அவரை வந்து நான் அது பண்ணல பேசியிருக்கேன் அப்படின்னு அந்த அதை தான் போஸ்ட் கிரெடிட்ஸ் நான் போகிற சீன்லாம் வேறு லெவலில் இருக்கும். ஸோ ஒரு ஃபன் ரைடாக ஒரு ஃப்ரெண்ட்ஸோடு போய் என்ஜாய் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வீட்டு பக்கத்தில் தேட்டரில் போய் டெட்பூல் அண்ட் உள்வரின் பாருங்கள். ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தோடு தான் படத்தை முடிச்சுட்டு வருவீங்க. ஸோ கண்டிப்பாக வீட்டு பக்கத்தில் தேட்டரில் அது தமிழ் டப்லேயே போய் பாருங்கள். தமிழ் டப்பிங் சூப்பராக இருக்குது. ஸோ வீட்டு பக்கத்தில் தேட்டரில் போய் டெட்பூல் அண்ட் உள்வரின் படம் பாருங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறேன். தேங்க்யூ.